இந்த காட்சிகளுடைய விளைவு எவ்வளவு கொடூரமானது. இந்த காட்சிகளை பற்றி, பார்வையை பற்றி இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லித் தருகிறது? பார்வையை எங்கெல்லாம் அல்லாஹ் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றான். உங்களுடைய பார்வைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள். ஏன் அல்லாஹ் இதை சொல்கிறான் என்று சொன்னால், பார்வையின் மூலமாகத்தான் மனிதன் அதிகமாக கெடுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய விரிவுரையிலே சொல்வார்கள், இந்த பார்வை இருக்கிறது ஹுவல் பாபுல் அக்பர் இலல் கல்ப். நாம் பார்க்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய கல்வியின் அளவிலே, நம்முடைய மனதின் அளவிலே கொண்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய வாசலாக இந்த பார்வை தான் இருக்கிறது. கேட்பதின் மூலமாக, படிப்பதின் மூலமாக ஒரு விஷயம் போவதை விட பார்வையின் மூலமாகத்தான் அதிகமாக செல்கிறது. எனவே இந்த பார்வை தான் மனதிற்கு செல்லக்கூடிய மிகப்பெரிய பாதை என்பதாக இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்னொரு இடத்துல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், பார்வையை பாதுகாத்துக் கொள்வது ஹிஃபுல் பஸரி அஷத்து மின் ஹிஃபுல் லிசான். நாவை பேணி பாதுகாத்துக் கொள்வதை விட, நாவை பாதுகாப்பதை விட பார்வையை பாதுகாத்துக் கொள்வதுதான் மிக முக்கியமான விஷயம்.